வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்படி. பணிந்து குனிந்து தொழுகிறோம், கனிந்தெம்மை கண் பாருமே. பணிந்து குனிந்து தொழுகிறோம், கனிந்தெம்மை கண் பாருமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். சாரோனின் ரோஜா லிலி புஷ்பம், சாந்த சொரூபி என் இயேசுவே. ஆயிரம் பேரிலும் சிறந்தோராம் ஆண்டவரை தொழுகிறோம். ஆயிரம் பேரிலும் சிறந்தோராம் ஆண்டவரை தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்துதல் 22வது அதிகாரம் 8 முதல் சில வசனங்கள். யோவானாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். நான் கேட்டு கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன். அதற்கு அவன், நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்க தரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கை கொள்ளுகிறவர்களோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன். தேவனை தொழுதுகொள் என்றான். பிரியமானவர்களே, தேவதூதன் யோவானை பார்த்து சொல்கிறதான காரியம், நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை மாத்திரம் தொழுதுகொள், என்னுடைய பாதத்தில் விடக்கூடாது என்று அவர் எச்சரிக்கிறதை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த வேத சத்தியத்திலிருந்து கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுகிற காரியம் என்னவென்றால், எந்த ஒரு சூழ்நிலைகளுக்காகவும் எந்த ஒரு காரியத்திற்காகவும் இந்த உலகத்தின் பாதத்தில், உலக மனுஷர்களுடைய பாதத்தில், உலக அதிகாரியுடைய பாதத்தில் நாம் விழாதபடிக்கு நம்மை உருவாக்கிற தேவாதி தேவனுடைய பாதத்தில் மாத்திரமே விழ வேண்டும், அவரை மாத்திரமே தொழுது கொள்ள வேண்டும் என்று இந்த வேத சத்தியம் நமக்கு போதிக்கின்றது. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிசாசு சோதிக்கும் போது அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகி கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லி பிசாசை ஜெயித்தார். பிரியமானவர்களே, இந்த வேத சத்தியம் மிக தெளிவாய் சொல்கின்றது, நாம் தேவாதி தேவனை மாத்திரமே தொழுது கொள்ள வேண்டும், அவருடைய பாதத்தை மாத்திரமே வணங்க வேண்டும், அவருடைய பாதத்தில் மாத்திரமே விழுந்து கிடக்க வேண்டும் என்று சொல்லி. பிரியமானவர்களே, மரியாள் தேவனுடைய பாதத்தில் விழுந்து கிடந்தார்கள். ஆம், அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவர் சொல்கிற வார்த்தையை கேட்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவராய் கர்த்தருடைய சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருந்ததை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, அவருக்கு நன்கு தெரிந்திருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தையினாலே ஜீவன் உண்டு, கர்த்தருடைய வார்த்தையினாலே சந்தோஷம் உண்டு,
அவருடைய வார்த்தையினாலே சுகம் உண்டு, அவருடைய வார்த்தையினாலே என்றென்றும் அழியாத நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி அவர் அறிந்திருந்தபடியினாலே அவருடைய பாதத்தில் விழுந்து அமர்ந்து கர்த்தர் சொல்லுகிறதான வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய நாட்களில் உங்களையும் பார்த்து ஆண்டவர் கேட்கிறதா வார்த்தை என்னவென்றால், அவனுடைய சமூகத்தில் மாத்திரமே நீங்கள் விழுந்து கிடக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். எந்த சூழ்நிலைகளுக்காகவும் உலகத்திலோ உலகத்தில் உள்ளவர்களிலோ அவர்களுடைய பாதங்களிலோ விழுந்து கிடக்காதபடிக்கு கர்த்தருக்காக வைராக்கியமாக இருக்கும்போது கர்த்தர் ஒருவரே உங்களை உயர்த்தி ஆசீர்வதித்து கனப்படுத்த உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசியுங்கள். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.